சில இடத்துல அவ்வளோதான் இந்த பாதை போதும், இந்த பாதை அப்படின்னு நம்ம நினைப்போம். வேலை பாதையில் போகலாம் எப்படி நினைப்போம். ஆனாலும் கர்த்தர் சில விட போகிறது நம்மளை. ஹல்லேலூயா. அந்த வருஷத்துல நம்ம எந்தெந்த பாதையில் நம்ம ரீரூட் ஆகிருக்கோமோ, எந்தெந்த பாதையில் நம்ம தப்பாக இருக்கிறோமோ, எந்தெந்த பாதையில் நம்ம டைவெர்ட் ஆகிருக்கோமோ, அதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய பாதை நேராக ரீரூட் செய்வாராக. ஹல்லேலூயா. அதுக்காக பூமியிலே அவர் பசுத்தாவின் கண்களை வைத்திருக்கிறார். பசுவோட கண்காணியும் வைக்க முடியாது செய்திருக்கிறார். தன் வல்லமை வெளிப்படுத்த முடியாத பசுவோட பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் வரி தப்பி போகிறான், யாரெல்லாம் நெறி தப்பி போகிறான், யாரெல்லாம் சத்தியத்துக்கு விலகி போகிறார், யார் எனக்கு என்னன்னு சொல்லி போதுங்கிற ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார், யாரெல்லாம் தடை செய்திருக்கிறார், தடைகளை யார் சீக்கி இருக்கிறார், எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே வர்றார். எப்படியும் அந்த பாதையை அவர் என்ன செய்யறார், தொடர்ந்து நடத்தக்கதாக காப்பாற்றுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் வசனம் சோத்திரம் இல்லாதவங்க இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை கர்த்தர் பாதையை காப்பாற்றுகிற வார்த்தையை நம்ம தியானிக்க போயிடும்.